அது சரியா உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் உள்ள டிரான்ஸ்போர்ட் நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய நியூ மிலா அப்படின்ற ஒரு நகர். இந்த நகரில் 35 வயது இருந்த அஞ்சலி கர்க் அப்படின்ற ஒரு லாயர் தன்னந்தனியா ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எப்போதுமே சீக்கிரமா காலை நேரங்களில் எழுந்துருவாங்க. எழுந்ததுக்கு பிறகு காலை 6ல் இருந்து 6:30 மணிக்குள்ள அதே தெருவில் பசுமாடு இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு அங்க தினமுமே வாளியில பசும்பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவது வழக்கம். அப்படிதான் சரியா ஜூன் 7, 2023 வாகுல காலை எழுந்ததுமே 6:15 மணி வாகுல தான் வீட்டில் இருந்து வாளியை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு பால் வாங்க போயிருந்திருக்காங்க. அங்க பால் விற்கிற ஆட்கள் கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சரியா 6:30 மணிக்கெல்லாம் வீட்டை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு தன்னுடைய வீட்டோடைய கேட்டு கிட்ட அவங்க வர சமயத்துல திடீர்னு தடபுடான்னு யாரோ வர மாதிரியான சத்தம் அவங்களுக்கு கேட்குது. அவங்க திரும்பி பார்த்து அது யாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்குள்ளேயே திடீர்னு வெடி வெடிக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாருக்குமே கேட்டிருந்திருக்கு. இதனால பதறி அடித்த போய் வீட்டுக்குள்ள இருந்து வந்த பக்கத்து வீட்டுக்காரர் அஞ்சலியோடைய வீட்டு வாசலை பார்க்கும்போது அந்த கேட்டு கூட திறக்காத நிலையில அஞ்சலி கேட்டுக்கு முன்னாடியே ரத்த வெள்ளத்துல அவங்க வாங்கிட்டு போன பால் எல்லாமே அந்த ரத்தத்துல மிக்ஸ் ஆகி கொடூரமான முறையில் அந்த இடத்துல இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன பக்கத்து வீட்டுக்காரர் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்குறாரு. இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த தெருவில் ஆள் நடமாட்டமும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கு. தகவல் கிடைச்சதுமே போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்துக்கு இம்மிடியேட்டாக வந்து அஞ்சலியை பார்க்கும்போது அவங்களுடைய தலையில் யாரோ கொடூரமான முறையில் ஒரு பிஸ்டலால் சுட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய தலையில் இருந்து ரத்தம் வருது அப்படிங்கிறது தெரியுது. இதனால் இம்மிடியேட்டாக அவங்கள பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மருத்துவர் டிக்ளேர் பண்ணுறாரு. தொடர்ந்து அஞ்சலியை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணதுக்கு பிறகு அஞ்சலியோடைய அண்ணன் மற்றும் அஞ்சலியோடைய அப்பாவுக்கு தகவலை கொடுத்து விடுறாங்க. அவங்களுமே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு மார்ச்சுரியில் இருக்கிற அஞ்சலியோடைய சடலத்தை வந்து பார்க்கும்போது பயங்கரமா அஞ்சலியை பார்த்துட்டு சம்பவ இடத்துல கதறி அழுது இருந்திருக்காங்க. அன்னைக்கு லாயரான அஞ்சலிக்கு என்னதான் நடந்துச்சு, யாரு அவங்களை இப்படி தலையில சுட்டுட்டு போனது, போலீஸ் அதிகாரிகள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அட இந்திய முழுக்க அந்த சமயத்தில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர். வெல்கம் டு பாபுசங்கர் ஃபைல்ஸ். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூடியூப்ல இருந்து சரியா வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே அங்கே உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிரும். இந்த அஞ்சலியோடைய ஒரிஜினல் கிரைம் சீன் ஃபோட்டோஸ் கூட நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அஞ்சலியோடைய குடும்பத்தார்கள் கிட்ட முதற்கட்ட விசாரணையில் போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுறாங்க. அப்போது அஞ்சலியை பற்றி விசாரணை பண்ணும்போது அவங்க டிவோர்ஸ் ஆனவங்க அப்படின்னும் தனியாக தான் இந்த வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதே சமயம் அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு செஷன் கோர்ட்டில் லாயராக ப்ராக்டிஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அஞ்சலியோடைய குடும்பத்தார்கள் கிட்ட உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஞ்சலியோடைய மாமனார் மாமியாரான பவன் குப்தா மற்றும் சரளா தேவி அப்படின்ற இந்த 2 பேர் மேலையும் இது கூட அஞ்சலியோடைய கணவரான நிதின் குப்தா மேலேயுமே இந்த குடும்பத்தார்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 7 வருடங்களா தங்களுடைய மகளை கொடுமைப்படுத்திக்கிட்டு வராங்க. கடந்த 3 வருடத்திற்கு முன்னாடியே நிதின் குப்தா கூட என்னுடைய மகளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதன் பிறகுதான் இந்த வீட்டில் தனியாக தங்கி லாயருக்காக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த அஞ்சலியோடைய குடும்பத்தார்கள் வாக்குமூலமாக சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றாங்க. அதே சமயம் அஞ்சலியுமே ஏற்கனவே இந்த குற்றம் சுமத்தப்பட்ட அஞ்சலியோடைய மாமனார் மாமியார் கணவர் மேல சில எஃப்ஐஆர்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இறந்து போனது ஒரு லாயர் அப்படிங்கிறதுனால மீடியாவில் பரபரப்பாக இந்த செய்தி பேசப்பட ஆரம்பிக்குது. லாயர் யூனியன்ல இருந்து ஒரு பெரிய போராட்டமே இதுக்கு நடத்தப்படுது. அதே சமயம் அந்த மாவட்டத்தோட எஸ்பி ஆபீஸுக்கு போயிட்டு இந்த வழக்கை சீக்கிரமா விசாரணை பண்ண சொல்லி சில கோரிக்கைகள்லாம் வச்சிருந்திருக்காங்க. நிலைமை மோசமாக போலீஸ் ஆபீசருமே இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக ஹைரங் ஆபீசர்லாம் நியமனம் பண்ணி புதுசா டீம்லாம் ஃபார்ம் பண்ணி விசாரணையை தீவிரப்படுத்தி இருந்திருக்காங்க. இது கூடவே டெக்னிக்கல் டீம்லாம் ஹையர் பண்ணி இந்த பெண் யார்கிட்ட கடைசியா பேசினாங்க, அவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி அவங்களுடைய மொபைல் போன்ல வேற என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு, அதே சமயம் இந்த கிரைம் நடந்த இடத்தை சுத்தி இருக்கிற சிசிடிவி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை போலீஸ் அதிகாரிகள் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அஞ்சலியோடைய மாமனாரான பவன் குப்தாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது அவருக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் கொலை பண்ற அளவுக்குலாம் நான் போகலை அப்படின்னு சொல்றாரு. இந்த அஞ்சலிக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அஞ்சலி
அஞ்சலிக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகு இவங்களுடைய 5 கடைகள் மற்றும் இந்த கிரைம் நடந்த வீட்டையுமே இந்த அஞ்சலி எடுத்துக்கிட்டதாகவும் அந்த வீட்டில் இருந்து காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வம்படியாக இருக்காங்க. அதே சமயம் இந்த வீட்டை நான் வேற ஒருத்தர்கிட்ட வித்துட்டேன், ஆனாலுமே அஞ்சலி அங்கிருந்து கிளம்பி போகாம என்னை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இது சம்பந்தமா கோர்ட்ல கூட வழக்கெல்லாம் நடந்துச்சு. அஞ்சலியுமே என் மேல கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அஞ்சலி என்கிட்டயுமே சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது, நீங்கள் தான் ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுத்து இந்த வீட்டை வித்துட்டீங்க அப்படின்ற மாதிரி என் மேலேயே குற்றம் சுமத்தனா அப்படின்னு இந்த பவன் குப்தா அந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்திருக்காரு. தொடர்ந்து இந்த அஞ்சலியோடைய எஃப்ஐஆர்லாம் விசாரணை பண்ணும்போது அஞ்சலி தன்னுடைய மாமனார் மாமியார் மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இதை தவிர 40க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆரை அவங்க சைடில் இருந்து பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது அஞ்சலிக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தோடையே இந்த வழக்கோடைய விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. அஞ்சலியோடைய குடும்பத்தார்கள் கிட்ட விசாரிச்சதுல அஞ்சலிக்கு ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. 10ஆம் வகுப்புலையும் சரி 12ஆம் வகுப்புலையும் சரி நல்ல விதமா படிச்சு ஒரு நல்ல ஸ்கோர்லாம் எடுத்திருந்திருக்காங்க. இதை தவிர அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன்ல எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சு அதுல கோல்டு மெடலிஸ்டாவும் வராங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு பிஹெச்டி முடிச்சு அதுலயுமே டாப்பரா இந்த பொண்ணு வந்திருக்காங்க. இப்படி நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் 2009 இந்த அஞ்சலியோடைய அப்பாவான ஜெயபிரகாஷ் ஜெகரெட்டி விகார் என்ற பகுதிக்கு ஒரு பாத்திர கடையை ஓபன் பண்ணி அங்க வந்து செட்டில் ஆகியிருந்திருக்காரு. இந்த சமயத்துல தான் இந்த நிதின் குப்தாவுடைய வரன் இவங்களுக்கு கிடைச்சி 2013 இந்த அஞ்சலிக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு அஞ்சலியோடைய வாழ்க்கையுமே அந்த வீட்டில் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலுமே கொஞ்ச நாட்கள் கழித்து அஞ்சலியோடைய மாமனார் மாமியாரான இந்த பவன் குப்தா மற்றும் சரளா தேவி தொடர்ந்து அந்த பொண்ணை சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எது பண்ணாலும் குத்தம் சொல்றது, அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்கிறது, அதே சமயம் சீக்கிரமா கர்ப்பமாகல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டில் பயங்கரமான குடைச்சல்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இறுதியா 2015 அந்த பொண்ணு கர்ப்பமா இருந்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த மாமியார் இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சதுல அந்த பொண்ணுடைய கர்ப்பம் கலைஞ்சு போயிருந்திருக்கு. இதை காரணமா வச்சு அஞ்சலியோடைய கணவர் கோர்ட்ல ஒரு டிவோர்ஸ் கேஸையே ஃபைல் பண்ணி இருந்திருக்காரு. தொடர்ந்து இவங்களுக்கான டிவோர்ஸ் கேஸும் நடந்து முடிஞ்சிருக்கு. 2 பேருமே செப்பரேட் ஆயிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த அஞ்சலி மாமனார் வீட்டோடைய 5 கடைகளை இவங்க எடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரைம் நடந்த வீட்டையுமே இவங்க எடுத்திருந்திருக்காங்க. இதை இவகிட்ட இருந்து எப்படியாவது புடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குடும்பத்தார்கள் பயங்கரமா அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த சண்டை பயங்கரமா ரோட்ல அடிச்சுக்கிற அளவுக்கு மாறி இருந்திருக்கு. நிறைய முறை இந்த பொண்ணு டெம்போல போய்கிட்டு இருந்த சமயத்துல ஸ்கூட்டில வந்த இந்த மாமனார் எல்லாரும் முன்னாடியுமே அந்த பொண்ணை கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டி இருந்திருக்காரு. இதனால கோபத்துல அஞ்சலி நிறைய முறை அவங்கள அடிச்சிருந்திருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி கூட வந்து அவர் நிறைய முறை திட்டி இருந்திருக்காரு. அப்போ சில சமயங்கள்ல அஞ்சலி வீடியோலாம் எடுத்திருந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து இவர்கள் 2 பேருக்குள்ளயுமே நிறைய பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு. இந்த சமயத்துல தான் அஞ்சலி ஃபேக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுத்து என்னுடைய வீட்டில் அபகரிச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை இந்த மாமனார் வீட்டு சைடில் இருந்து வைக்கப்படுது. அதன் பிறகு மறுபக்கம் அஞ்சலியுமே அதை எதிர்த்து எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்க தன்னுடைய வருமானத்துக்காக சான்ஸ்கிரிட் கிளாஸ்லாம் எடுத்திருந்திருக்காங்க. ஒரு காலேஜில் போயிட்டு டீச்சிங்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர இந்த குடும்ப பிரச்சனையில கோர்ட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்ததுனால நாமளே லாயர் படிச்சாதான் கரெக்டா இதுக்காக ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற அலகாபாத் கோர்ட்டில் போயிட்டு பார் கவுன்சிலில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருக்காங்க. பார் கவுன்சிலில் இவங்க ஒரு மெம்பராக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த பொண்ணு இறந்ததுக்கு பிறகு லாயர் யூனியன்ல இருந்து சில போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டிருந்திருக்கு. இப்படி தொடர்ந்து இந்த மாமனார் வீட்டு சைடுக்கும் அஞ்சலிக்கும் சண்டைகள் நடந்துகிட்டே இருந்த சமயத்துல தான் இந்த அஞ்சலி இறந்து போவதற்கு 20 நாட்களுக்கு முன்னாடி ஐஜிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்னுடைய மாமனார் வீட்டு சைட்ல இருந்து என்னை பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க, எனக்கு கொலை மிரட்டல் விடுற மாதிரி தெரியுது, சில நாட்களுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்ததாகவும் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி சில பேர் நோட்டமிடுற மாதிரிலாம் எனக்கு தோணுது, என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் லெட்டர் எழுதி இருந்திருக்காங்க. ஆனா இந்த லெட்டர் எழுதி முடிச்ச 20வது நாளே அந்த பொண்ணு இப்படி மர்மமான முறையில் அவங்களுடைய வீட்டு வாசல்லே கொலை செய்யப்பட்டிருந்திருக்காங்க. இந்த வழக்கில் ஏதாவது ஒரு புதிய தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தீவிரமாக தேடிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் டெக்னிக்கல் டீம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, அதே ஏரியாவில் இருக்கிற நிறைய சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்த்ததுல சம்பவம் நடந்த டைம் அப்போ ஒரு ஸ்கூட்டியில் 2 பேர் டிராவல் பண்ணி போகிறது தெரியுது. அதில் ஸ்கூட்டர் ஓட்டுற அந்த பையனுடைய முகம் மாஸ்கால கவர் பண்ணப்பட்டிருக்கு. 2வது பின்னாடியாக உட்காந்துருக்கிறவன் கர்ச்சிப்பாலும் அவனுடைய முகத்தை கட்டி இருந்திருக்கான். ஆனால் அவங்களுடைய முகமோ அந்த ஸ்கூட்டருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ சரிவர தெரியவே இல்லை. ஆனால் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அந்த ஸ்கூட்டரோடைய கலர் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. இதனால அவங்க எந்த திசையை நோக்கி போறாங்களோ அந்தந்த திசைகளில் இருக்கிற சிசிடிவி காட்சிகள்லாம் கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அப்படி தீவிரமா ஒரு டீம் இந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணிக்கிட்டே வர சமயத்துல தான் இன்னொரு முக்கியமான ஒரு தடயம் அஞ்சலியோடைய மொபைல் போன்ல இருந்து போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்குது.
அஞ்சலியோடைய மொபைலை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க யார் யார் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துருந்துருக்காங்க. அந்த லிஸ்ட்லையுமே இவங்க கால் பேசி இருக்கிற லிஸ்ட்லையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல அதில் முதலாவதா பில்டரான சுரேஷ், இரண்டாவதா பேக்கரி பிஸ்னஸ் பார்க்கக்கூடிய யஸ்பால் சிங், மூன்றாவதா இந்த கார்களை வாங்கி செகண்ட் ஹேண்டில் விற்கக்கூடிய நிராஜ் சர்மா அப்படின்னு இந்த 3 பேர் தான் அடிக்கடி இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. அஞ்சலியுமே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவங்க கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் இந்த 3 பேருக்கும் எதிராகவுமே அஞ்சலி சில எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயம் காமனா மேட்ச் ஆகி இருந்திருக்கு. அஞ்சலி தங்கி இருக்கிற அந்த வீட்டை இந்த சுரேஷ் என்பவர் தான் வாங்கி இருந்திருக்காரு. அதாவது அஞ்சலியோடைய மாமனார் அந்த வீட்டை வித்தாருன்னு சொன்னல, அந்த மாமனார் கிட்ட இருந்து இந்த சுரேஷ் தான் அந்த வீட்டை வாங்கியிருக்காரு. அதை பத்தி போலீஸ் ஆபீசர் விசாரணை பண்ணப்ப கூட அந்த வீடு ஒரு மெயினான இடத்துல இருக்கிறதுனால அதோடைய மதிப்பு கூட கோடி கணக்கில் இருந்திருக்கு. ஆனா அந்த சுரேஷ் என்பவர்கிட்ட அஞ்சலியோடைய மாமனார் லட்சங்கள்ல தான் வித்து இருந்திருக்காரு. ஏன் இவர்கிட்ட லட்சங்கள்ல விற்கணும்? அப்படி என்ன காரணமா இருக்கும்? இவ்வளவு கோடிகள்ல போற அந்த வீட்டை எதனால அவர் லட்சங்கள்ல வித்தாரு அப்படின்ற சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு இங்கேயே எழ ஆரம்பிக்குது. இதனால இந்த 3 பேரை பத்தியுமே தீவிரமா விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய கால் டீடைல்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அதே சமயம் இந்த நிராஜ் சர்மா அப்படின்றவனுடைய மொபைல் போன் இந்த அஞ்சலியோடைய வீடு இருக்கிற பகுதிகளில் அடிக்கடி காட்டி இருந்திருக்கு. இதனால ஒருவேளை இவன் இந்த இடத்துக்கு நோட்டமிட வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் கூட போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால இந்த நிராஜ் சர்மாவுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறாங்க. அங்க உள்ள சிசிடிவி காட்சிகள்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கிரைம் சீன் நடந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல ஒரு ஸ்கூட்டில 2 பேர் போனாங்க அப்படின்ற மாதிரியான காட்சி கிடைச்சதுல அதே கலர்ல இருக்கிற ஸ்கூட்டர் நிராஜ் சர்மாவுடைய வீடு இருக்கிற பகுதி கிட்ட வந்து செல்வதை பார்க்க முடியுது. இதனால இந்த நிராஜ் சர்மாவுக்கு கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு போலீஸ் ஆபீசருக்கு பயங்கர சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. அஞ்சலியுடைய மாமனாரான பவன் குப்தா கிட்ட இருந்து இந்த சுரேஷ் என்பவர் இந்த வீட்டை வாங்கினதுக்கு பிறகு அஞ்சலி அந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டான் அப்படின்னு பிடிவாதமா அந்த வீட்டிலேயே இருந்திருக்காங்க. நிறைய முறை வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை விரட்டுவதற்கு பிளான்லாம் பண்ணப்பட்டிருந்திருக்கு. ஆனா அது எல்லாமே தோல்வியில தான் போய் முடியுது. அதே சமயம் என்கிட்ட லீகல் ப்ராப்பர் டாக்குமெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்திருந்திருக்காரு. ஆனா அது ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் சொல்லி பின் நாட்கள் அந்த இன்ஸ்பெக்டரே சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. தொடர்ந்து இந்த அஞ்சலியுமே எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு இந்த சுரேஷுடைய கூட்டாளிகளான யஸ்பால் சிங், இந்த நிராஜ் சர்மா அப்படின்னு இந்த 3 பேர் மேலே வழக்கு பதிவுகள்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த 3 பேருமே என்கிட்ட தகாத வார்த்தைகளால் பேசுகிறாங்க, என்னுடைய வீட்டை கொள்ளையடிக்க பார்த்தாங்க, என்னுடைய வீட்டுக்குள்ளே அனுமதியின்றி நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆரை இவர்கள் 3 பேருக்கும் எதிராக அந்த பொண்ணு போட்டிருந்திருக்காங்க. இதன் காரணமாக சில நாட்கள் இந்த 3 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால் எந்த ஒரு மோட்டிவ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த 3 பேருமே தீவிரமாக தேடி பார்க்கும்போது எல்லாருடைய மொபைல் போனுமே சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்திருக்கு. இதனால இவர்கள் இதுக்கு முன்னாடி யாராருக்கெல்லாம் கால் பண்ணி பேசியிருக்காங்க, எந்த அன்னோன் நம்பருக்கு இவங்க பேசியிருக்காங்களோ அந்தந்த நம்பர்ல இருந்து வேற எந்தெந்த நம்பருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்ததுல அனுஜ் மற்றும் ரோஹித் அப்படின்ற 2 பேர்கிட்ட இவங்க அடிக்கடி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால தொடர்ந்து தீவிரமாக சில டெக்னிக்கல் எவிடன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிராஜ், யஸ்பால் சிங் மற்றும் அனுஜ் அப்படின்ற இந்த 3 பேரை கைது பண்ணி இருந்திருக்காங்க. இவர்களை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் அஞ்சலியை நாங்க தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு இந்த 3 பேருமே உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செய்யறானுங்க. இந்த பிளானுக்கு முழுக்க மாஸ்டர் மைண்டா இருந்தது நிராஜ் சர்மா தான். இந்த நிராஜ் சர்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி என்னென்ன அவன் போலீஸ் கிட்ட சொன்னா அப்படிங்கிறத டைம்லைன் படி நம்ம பார்க்கலாம். அஞ்சலி அந்த வீட்டில் இருந்து வெக்கேட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டதுனால இந்த அஞ்சலியை போட்டு தள்ளினா மட்டும்தான் இந்த வீட்டை நம்ம முழுவதுமாக அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த சுரேஷ், யஸ்பால் சிங், நிராஜ் சர்மா அப்படின்னு இந்த 3 பேருக்கும் தோணி இருந்திருக்கு. ஏன்னா இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அந்த வீட்டை வாங்கியிருந்திருக்காங்க. இதனால நிராஜ் இவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சு அனுஜ் மற்றும் ரோஹித் அப்படின்ற இந்த கொலைகளை பண்ணக்கூடிய கூலிப்படை ஆட்கள் கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி இருந்திருக்கான். 50,000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்துருந்துருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க, கோல்டி அப்படின்ற ஒரு பையன்கிட்ட இருந்து 22,000 பணம் கொடுத்து ஒரு பிஸ்டலை ஒன்று வாங்கி அதை இவங்கிட்ட செகண்ட் ஹேண்டில் விற்கிறதுக்காக ஒரு ஸ்கூட்டர் வந்ததில் வச்சு இந்த 2 பேர்கிட்டயுமே கொடுத்து விட்டு இருந்திருக்கான். அதே சமயம் இந்த அஞ்சலி எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க, எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே
டீட்டெயிலாக இவன் நோட் பண்ணி இந்த 2 பேர்கிட்ட சொல்லியிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் ஜூன் 7, 2023 வாக்கில் அந்த பொண்ணு எப்போதுமே பால் வாங்க வெளியில் வருவாங்க, அதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு. இதனால் கொலை செய்யப்படுவதற்கு முதல் நாள் வாக்கில் இந்த அனுஜ் மற்றும் ரோஹித் அப்படின்றவனை தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு அங்கே சரக்கு பார்ட்டிலாம் நடந்திருந்திருக்கு. அதன் பிறகு தான் ஸ்கூட்டரில் அந்த பிஸ்டல்லாம் கொடுத்து விட்டு இருந்திருக்கான். இந்த நிராஜுமே உஷாரா எப்படியும் தன்னுடைய மொபைல் நம்பரில் இருந்து பேசினா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே புது செல்போன் புது நம்பர்லாம் வாங்கியிருந்திருக்கான். இந்த நம்பர் மூலியமாக தான் சுரேஷ் கிட்டையும் யஸ்பால் சிங் கிட்டையும் இந்த அனுஜ் ரோஹித் அப்படின்ற அந்த கொலை செய்ய போற 2 பேர்கிட்டையுமே இவன் கான்டாக்ட் பண்ணி இருந்திருக்கான். இறுதியா இவனுங்களுடைய பிளான் படி 6:30 மணிக்கெல்லாம் அஞ்சலியை போட்டு தள்ளி இருந்திருக்காங்க. அஞ்சலியை போட்டு தள்ளின விஷயம் கேள்விப்பட்டதுமே யஸ்பால் சிங், இந்த நிராஜ் மற்றும் அந்த வீட்டை முக்கியமாக வாங்கின சுரேஷ் அப்படின்னு இந்த எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. அந்த கூலிப்படை ஆட்களுக்குமே மீதம் இருக்கிற 50,000 ரூபாயும் செட்டில் பண்ணப்பட்டிருந்திருக்கு. இந்த விஷயங்கள் போலீஸ் அதிகாரிகள் இவங்க கிட்ட இருந்து வாக்குமூலம் பெற்றதுக்கு பிறகு தொடர்ந்து சுரேஷ் அப்படின்றவனை தேடிக்கிட்டே வராங்க. இறுதியா ஜூன் 11ஆம் தேதி அவனை கைது பண்றாங்க. ஜூன் 14ஆம் தேதி பிஸ்டல் இவங்களுக்கு வித்தா அந்த கோல்டி அப்படின்றவனையுமே கைது பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இவர்களுக்கு எதிராக இருக்கிற சிடிஆர் ரிப்போர்ட், டெக்னிக்கல் எவிடன்ஸ் மற்றும் சர்க்கம்டான்ஷியல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை போலீஸ் அதிகாரிகள் ரெடி பண்ணிக்கிட்டு வராங்க. இதற்கு நடுவில் நிராஜ் சர்மாவுக்கு இந்த வழக்கில் பிப்ரவரி மாதம் 2024 பெயிலும் கிடைச்சிருந்திருக்கு. ஆனால் அதன் பிறகு தான் போலீஸ் ஆஃபீஸர் எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்டே இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த வழக்கில் இந்த நிராஜ் சர்மாவுடைய கும்பல் மாட்டுவதற்கு முன்னாடி வரைக்குமே அஞ்சலியோடைய மாமனார் வீட்டு சைடுக்கும் அஞ்சலியோடைய கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த நிராஜ் சர்மா பெயிலில் வெளியில் போனதுக்கு பிறகு சரியா நவம்பர் மாதம் 2024 ஒரு ஷாக்கிங்கான சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்துருக்கான். அது என்னன்னா, இந்த நிராஜ் மற்றும் யஸ்பால் சிங், சுரேஷ் அப்படின்ற இந்த 3 பேர்கிட்ட கோடிகளில் மதிப்பு இருக்கிற அந்த வீட்டை லட்சங்களில் இவங்க கிட்ட வித்ததுக்கு பிறகு இந்த அஞ்சலி அந்த வீட்டை விட்டு வெக்கெட் ஆகாமலே இருந்திருக்காங்க. இதனால அந்த வீட்டை வாங்கின இந்த 3 பேரும் இந்த அஞ்சலியோடைய மாமனாரான பவன் குப்தா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. இதனால தான் பவன் குப்தா அடிக்கடி போயிட்டு அஞ்சலியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. வீட்டை விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டி இருந்திருக்காரு. ரோடுகள்லேயே இந்த 2 பேருமே சண்டை போட்டிருந்திருக்காங்க. ஆனால் சில சமயங்களில் அஞ்சலி எல்லாரும் முன்னாடியுமே இந்த பவன் குப்தாவை அடிச்சிட்டதுனால அவளுக்கு மேலும் மேலும் ஆத்திரம் இந்த அஞ்சலி மேல அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனால தான் ஒரு நாள் நிராஜுக்கு கால் பண்ணி அவளை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டு அஞ்சலி கிட்ட இருக்கிற அந்த 5 கடையும் 20 லட்ச ரூபா பணமும் உனக்கு நான் தரேன், சீக்கிரமா இதை பண்ணி முடிச்சிடு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதற்கு நடுவுல தான் டெம்பிள போற சமயத்துல மறுபடியுமே இந்த அஞ்சலிக்கும் அஞ்சலியோடைய மாமனாருக்கும் சண்டை நடக்குது. அப்போ மேலும் அசிங்கப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டதுனால இந்த பவன் குப்தாவுக்கு ஆத்திரம் அதிகமாக இருந்திருக்கு. இதனால நிராஜ் கிட்ட இருந்து அந்த கொலைக்கு பயன்படுத்த போற ஸ்கூட்டி மற்றும் துப்பாக்கியை வாங்கி கொண்டு இவளை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு ஜூன் 3ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அன்றைய நாள் அஞ்சலி அதில் இருந்து தப்பிச்சு இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அஞ்சலியோடைய ஆக்டிவிட்டிஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த பவன் குப்தா இந்த நிராஜ் சர்மாவுக்கு கொடுத்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை போட்டு தள்ளிட்டா மேலும் 5 லட்ச ரூபா சேர்த்து மொத்தம் 25 லட்ச ரூபா பிளஸ் அஞ்சலி கிட்ட இருக்கிற கடை அப்படின்னு எல்லாத்தையுமே உனக்கு தரேன் அப்படின்னு இந்த பவன் குப்தா நிராஜ் சர்மா கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இந்த சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இவன் எந்த ஒரு ஆளுமே ஹையர் பண்ணல, நான் பவன் குப்தாவை தான் அன்னைக்கு என்னுடைய ஸ்கூட்டி பின்னாடி உட்கார வச்சு அழைச்சிட்டு போனேன், நான் தான் அந்த துப்பாக்கியால அந்த பொண்ணை சுட்டான் அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். ஆனால் ஆரம்பத்தில் போலீஸ் ஆஃபீஸர் இதை கேட்டதுமே ஷாக்கிங் ஆயிருந்தாலுமே ஒருவேளை இவன் தப்பிப்பதற்காகவோ அப்படி இல்லைன்னா பெயிலில் போனதுக்கு பிறகு இந்த பவன் குப்தாவுடைய குடும்பத்தார்களை மிரட்டி அவங்க கிட்ட பணம் கேட்டிருந்திருக்கலாம். இப்படி ஒரு வாக்குமூலம் சொல்லி உங்களை இந்த வழக்கில் மாட்டி விட்டுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கலாம். அதனால இதுக்கான சரியான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இவன் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அந்த எஸ்பி ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காரு. இதனால அந்த நிராஜ் சர்மா கிட்ட இதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எவிடன்ஸோட இந்த தேதியில வரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். ஆனா அவன் சொன்ன தேதியில இப்போ வரைக்குமே போலீஸ் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு எந்த எவிடன்ஸுமே அவன் கொடுக்கவே இல்லை. தற்போதைக்கு இந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல உண்மையிலே யார் கொலை பண்ண சொன்னாங்க, அஞ்சலியை இந்த நிராஜ் தான் கொலை பண்ண சொன்னானா இல்ல நிராஜோடைய மாமனார் மாமியார் வீட்டு சைடு தான் கொலை செய்ய வச்சாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின், நிறைய மர்மங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த விஷயத்துல 3 சைடுமே பிரச்சனை இருக்கிறதுனால யாரு உண்மையான ஆளு, யாரு நேர்மையான ஆளு, யாரு சொல்றது உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுலேயே நமக்கு சில சிக்கல்கள்லாம் ஏற்படுது. உங்களுடைய இன்டியூஷன் இந்த வழக்கில் என்ன சொல்லுது, யார் இந்த வழக்கில் நிறைய பித்தலாட்டங்கள்லாம் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கேஸோடைய அப்டேட் வேறு ஏதாவது கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன்.
நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.